மரியா வில்சன் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றதை விட கையால் ஆகாதவங்களுடைய வெண்ணெய் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். வெண்ணெய்னு சொல்லுவாங்க, இந்த போடா வெண்ணெய்ன்னு. நாங்கள் வெண்ணெய்கள், எங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு வந்து துப்பு இல்லை, அதனால நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், பார்த்துக்கங்க. மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் இந்த இது வந்துட்டு 3%. ஸோ இவங்க இன்னும் கடன் வாங்கலாம். ஆனால் இவங்க ஏன் கடனை வந்துட்டு பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, கடன் வாங்கி இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா விஜய் அண்டி விட்டதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா 60,000 ரூபா ப்ரீமியம் கட்டணும். இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 2,500ன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ முடிக்கிறாங்க. அதை வந்துட்டு ஆஃப்செட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணார், முதல்ல அவர் என்ன சொன்னார், அவகாசம் வேணும்னாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கடன், காலை உணவு திட்டத்தை வந்துட்டு 5வது வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் அப்படின்னு அது ஸ்டாலின் அஷ்யூர் பண்ணார். அதை செய்ய முடியுதில்ல. ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் நீங்கள் செய்யலாம், நீங்கள் சொன்னது ஒன்றுத்தை கூட செய்ய முடியாது. ஒரு பேட்டியில் சொன்னா, இப்போ இந்த வாக்குறுதிகள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்க. செய்ய முடியாது, இவங்களால பண்ண முடியாது, ரெவன்யூவை கொண்டு வர முடியாது. தங்கம் தென்னரசு அவர்களும் இதை விட அதிகமான கடன் வந்து தாவேகா அரசு வந்து வாங்கும், அவ்வளவு கடன்கள் வந்து வாங்கல அப்படின்னா நான் பொறுப்புல இருந்து விலகுறேன். இந்திய ஒன்றிய அரசு 12 லட்சம் கோடிக்கு மேலே வட்டி கட்டுறாங்க, 25%. இங்கே நீ எவ்வளோ கழுவுற, 67,000 கோடி கழுவுற. மோடி எதுக்காவது கவலைப்பட்டாரா, அழுதாரா? இவங்க ஏன் அலறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மோசம். இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு இந்த கையை விரிக்கிறதுக்கான ஒரு சூத்திரம் தான் இவங்க சொல்றதுல இருக்கக்கூடிய அந்த புத்தியின்மை, சென்ஸ்லெஸ்னஸ் இவங்க இருக்காங்க. ரெவன்யூ பட்ஜெட் அழகாக காட்டணும் அப்படின்னா காட்டிடலாம். மக்கள் வாழ்க்கை என்ன ஆகுது, எல்லாத்துலேயும் விலையை ஏற்றி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஆட்சியில். ஓட்டு போட்ட மிடில் இன்கமும் ஹையர் மிடில் இன்கம் குரூப்பும் உங்களுக்கு ஆப்பி வச்சிடும். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட 13.18 லட்சம் கோடி கடன் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த வெள்ளை அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கறத வந்துட்டு இவங்க பெருசாக முதல் நாள்லேருந்தே விஜய் பேசிட்டு வர்றாரு, 10ஆம் தேதி பதவியேற்றதுலேருந்துட்டு. காரணம் என்ன அப்படின்னோம்னா, அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கல, பதவிக்கு வருவாங்கன்னு நினைக்கல. அதனால் இவர் நிறைய வாக்குறுதிகளெல்லாம் அள்ளி விட்டார். பெண்கள் அனைவருக்கும் 2,500, பெண்கள் அனைவரும் எங்கே வேணாலும் பேருந்து பயணம் போகலாம், வேலை இல்லாத இளைஞர்கள் அனைவருக்கும் 4,000 ரூபாய் அப்படி. அதுக்கப்புறம் எல்லா குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர் ஃப்ரீ. அப்புறம் எல்லா குடும்பத்துக்கும் வந்துட்டு இன்சூரன்ஸு, 25 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸு. இந்த மாதிரி ஏகப்பட்டதை அள்ளி விட்டார். ஒரு வெள்ளை காயத்தில் எழுதுறதுல ஒரு நாள் பேசி எல்லாத்தையும் அள்ளி விட்டார். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்துட்ட உடனே அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்க. 1000 ரூபா இந்த பெண்கள்லாம் படிக்கிறதுக்கு, பையன்கள்லாம் படிக்கிறதுக்கு போனாங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு படிக்க வருது அப்படின்னா 5வது வரைக்கும் காலை உணவு, இப்படி ஏராளமான விஷயங்களை செஞ்சார். விடியல் பயன் அப்படின்லாம். இவர் அதை விட அதிகமாக செய்யணுன்றதுக்காக அள்ளி விட்டுட்டார். இப்போ அதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு தெரியுது. உடனே முடிக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ளேம் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஜி, இன்னொருத்தர் மேலே பழியை போட்டுட்டு இவர் தப்பிச்சுக்கிறது. அந்த ப்ளேம் கேம் தான் வந்துட்டு விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த 1 வருஷம் 1.5 மாதமாக. ஸோ எதுவாக இருந்தாலும் முந்தைய ஆட்சியாளர்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க, முந்தைய ஆட்சியாளர்களே வந்துட்டு போதைப் பொருளெல்லாம் தடுத்துட்டு இருந்தானே, இப்போ தான் சட்டம் ஒழுங்கு கெட்டுறக்கூடாது, முந்தைய ஆட்சியாளர் அதே சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ இப்போ இதுக்கும் அதே சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. நாங்கள் வெண்ணெய்கள், எங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு வந்துட்டு துப்பு இல்லை, அதனால் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், பார்த்துக்கங்க. இவ்வளோ கடன் இருக்குது, இப்போ இவ்வளோ கடன் இருக்குது. இந்த கடன் மேலே இவங்க கடன் வாங்க முடியுமா, முடியாதா? முடியும். இன்னும் எப்படின்னா, கடன் வாங்குறதுக்கான க்ரைட்டீரியா என்னது, ஒரு சர்டைன் பர்சன்டேஜுக்கு மேலே வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய நிதி பற்றாக்குறை போயிடக்கூடாது. அது ஒரு 4%க்குள்ளே இருக்கணும் அப்படின்னோம்னா இருக்கு ஏற்கனவே தமிழக அரசுக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பட்ஜெட்டரி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாடு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய அதில் போனாங்கன்னா, மக்கள்லாம் போனாங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 அப்படின்னு இருக்கும். அதில் போனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு பட்ஜெட் அட் ஏ கிளான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3.25% ஆஃப் ஜிடிபி, ஜிஎஸ்டிபினா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி. அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த உற்பத்தி வந்துட்டு 31 லட்சமாக இருந்தது. இந்த நிதியாண்டில், இந்த 26-27 நிதியாண்டில் 40 லட்சத்து 67,000 கோடி உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா,
இந்த பற்றாக்குறை அப்படின்றது எவ்வளோன்னா 3% தான். அதாவது மொத்த உள்நாட்டு மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் இந்த இது வந்துட்டு 3%. ஸோ இவங்க இன்னும் கடன் வாங்கலாம். இதுதான் கடன் வாங்குறதுக்கான க்ரைட்டீரியன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க ஏன் கடனை வந்துட்டு பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, கடன் வாங்கி இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. எவ்வளோத்தையும் நிறைவேற்றலாம் முடியாது. ஏன்னா விஜய் அண்டி விட்டதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஒரு வருஷம் 60,000 ப்ரீமியம் கட்டணும். எவ்வளோ குடும்பங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் குடும்பங்கள் இருக்குன்னா 60,000 போட்டு கணக்கு போட்டிங்கன்னா அது எங்கேயோ போயிடும். இப்படி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 2,500ன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம். இப்போ இவங்க வந்துட்டு லிமிட்டடாக ஒரு 1,30,000 பெண்கள் குடும்ப பெண்கள் அப்படின்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு 14,000 கோடி வருது. அதெல்லாம் போட்டிருக்காங்க. 14,000 கோடி வருது. இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மட்டும் கொடுக்குறதுக்குன்னு பார்த்தா கூட 2,500 ரூபா பண்ணிக்கிட்டோம் 30,000 கோடி ஆகிடும். அதுக்கு மேலே இவர் எல்லா பெண்களும் வேறு சொல்லிவிட்டார். அதே ஒரு டிரான்ஸ்போர்ட்டு எங்கே வேணாலும் போகலாம். இங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரியில் ஏறிட்டு அங்கேருந்து போய்ட்டு நீங்கள் கேரளா கூட போயிடலாம். அது வரைக்கும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு காசு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ முழிக்கிறாங்க. அதை வந்துட்டு ஆஃப்செட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன பண்ணார், முதல்ல அவர் என்ன சொன்னார், அவகாசம் வேணும்னாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கடன் ஒரு குழந்தை பிறக்கிற குழந்தைக்கும் 1,28,000 ரூபாய் கடனில் இருக்குது அப்படின்னு. இந்த கேள்வி என்னென்னா, இப்போ உங்கள் மேலே 1,28,000 இருக்குது, என் பேரில் இருக்குது, இவன் பேர் இருக்குது. என்ன பண்ண போகுது? உங்கள் பேரில் வந்துட்டு 1,28,000 ரூபா கடன் இருக்குது. அதனால் அதுக்குரிய வட்டியை கட்டிட்டு உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை இந்த ஆட்சியாளர்கள் நாளைக்கு கவுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்சிக்கு வந்தீங்க, வட்டி என்னாச்சு, வட்டியை கட்டிட்டு முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்ல போகிறாங்களா? அப்படி ஸ்டாலின் சொன்னாங்களா? இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு வெறும் 10 லட்சம் கோடி ப்ளஸ்ஸு டான்ஜெட்கோ டிஎன்இ வாங்கினது ஒரு 3 லட்சம் 13 லட்சம் கோடி. அதான் நீங்கள் சொன்னீங்க. இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷமும் 12 to 13 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 25% நான் வந்துட்டு வட்டிக்கு கட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ மோடி எதுக்காவது கவலைப்பட்டாரா, அழுதாரா, உங்கள் தலையில் எவ்வளோ கடன் இருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. இவங்க ஏன் அலறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நிதி நிலைமை மோசமாக இருக்குது, அந்த அளவுக்கு மோசமாக. இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு இந்த கையை விரிக்கிறதுக்கான ஒரு சூத்திரம் தான் இந்த வெள்ளை அறிக்கைன்றது. வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் நேற்று எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவீங்களா மாட்டீங்களான்னொன்னே அது முதல்வர் தான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நிதி பற்றாக்குறை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நிதி பற்றாக்குறை எதனால் ஏற்படுது? இப்போ ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் அப்போ தப்புன்றீங்களான்னு கேட்டபோது இல்லை அதான் தமிழ்நாட்டினுடைய பெருமைன்றாரு. சொன்னாரா? கேட்டிங்களா பேட்டியெல்லாம்? ஆமாம், பெருமைன்றாரு. அப்புறம் பெருமை அப்படின்னோம்னா அதே பெருமையை நல்லா உயர்த்தி பண்ணியிருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியதானே? முடியாது, கையை விரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நிதி பற்றாக்குறைக்கு காரணம் என்ன? இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசுக்கு வரி வருவாய் குறைவாக இருக்குது, செலவினத்துக்கு ஏற்ற மாதிரி வரி வருவாய் உயரலை அப்படின்ட்டு. இப்போ அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும், ஒரு வருஷமும் எவ்வளோ வரி வருவாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் என்ன பேசியிருக்கணும் இவங்க அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய வரி வருவாய் சென்ட்ரல் டாக்ஸஸ் அந்த பூலுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 9% மேலே போயிடுது. ஆனால் இன் டர்ன் டேக்ஸ் ஷேராக நம்மளுக்கு வர்றது எவ்வளோ அப்படின்னோம்னா வெறும் 4.097%, விச் மீன்ஸ் 62,000 கோடி. இப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட வந்துட்டு முதல்ல ஸ்டாலின் பதவியேற்ற போதே சொன்னார், இப்படி ஒன்று இருக்க குறை, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் உங்களுக்கு வரியா, ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க, இது எப்படி நியாயமாகும், நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து மோடி பதிலே பேசலை. இவங்களுக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது. இவங்க ஏதோ பேசுனாங்க, டேமேஜ் பண்ணணும்னு நினச்சாங்க, கடைசியில் ஆட்சியிலே வந்து உட்காந்துட்டாங்க, போயிட்டு போகுது. இப்போ அதெல்லாம் கேட்கணும் இவங்க. இந்த 4.97% அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற ஷேரு, அதே இது 2% மட்டும் வரி பங்கு கொடுத்துட்டு பீகாருக்கு கிடைக்கிறது 10%. இன்டர்ன் வரி பகிர்வில் அவங்களுக்கு கிடைக்கிறது 10%. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் வந்துட்டு 8% தான் டேக்ஸ் ஷேர் தரான், 16% அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வருது. ஆனால் தமிழ்நாடு 9% மேலே கொடுத்து 4% தான் வருது. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், இந்திய ஒன்றிய அரசு இதில் நிறைய எங்களுடைய பகிர்வை அதிகப்படுத்தணும் தானே சொல்லணும்.
எங்களோட நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு தரீங்களே அதுதானே சொல்லணும். அது சொல்லலை, பத்தலை, இல்லை இல்லை அப்படின்றதே சொல்கிறாங்க. இவ்வளவுதான். ஆண்டுக்கு வந்து 67,000 கோடி வந்து கடன், அதாவது வட்டி கட்டுறதாகவும் சொல்லப்படுது. இந்த கடனை வந்து திமுகனால தான் இந்த ஒரு கடன், அதாவது அத்தியாவசியம் மட்டும் இல்லாம, நாளுக்கு நாள் தேவைக்கான விஷயங்களுக்கும் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் இந்த மரியா செல்வனா மரியா 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 வில்சன். மரியா வில்சனுக்கெல்லாம் தெரியாது. இந்திய ஒன்றிய அரசனுடைய வட்டி கட்டுறது எவ்வளோ அப்படின்னோம்னா 48,000 கோடி பட்ஜெட்டு போட்டு கடைசி பட்ஜெட்டு 12,000 கோடிக்கு 12 லட்சம் கோடிக்கு மேலே வட்டி கட்டுறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு? 25%. இங்கே நீ எவ்வளோ கழுவுற? 67,000 கோடி அழுவுற. இதுதான் வித்தியாசம். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னோம்னா இவங்களாம் பேச மாட்டாங்க. இந்திய ஒன்றிய அரசு அன்றாட செலவுகளுக்காக மார்க்கெட்டில் வாங்கிய கடன் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 12 லட்சம், 13 லட்சம், 14 லட்சம்னு ஒரு வருஷத்துக்கு. அது இல்லாத பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டுவதுன்னு ஒன்று இருக்குது. அது தமிழக அரசு செய்ய முடியாது. அதாவது பத்திரங்களை வெளியிடுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாண்ட்ஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்றதுக்காக கூட சித்திக்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவரை வச்சுக்கிட்டு போய் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அதான் நான் கேட்குறேனே, இப்போ உங்களுக்கு கடன் வாங்க முடியாதா? முடியும். ரைட்டுங்களா? உங்களுக்கு உள்ளபடியே கிரைசிஸ் இருக்குதா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது தானே, ஏன் பயந்து பின்வாங்குறீங்க? இதுதான் எங்கள் கேள்வி. ஸோ கடன் வாங்காத இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயாவது இந்த மாதிரி வட்டி கட்டாத ஸ்டேட் இருக்கா? எல்லாம் தான் கட்டுறாங்க. 67,000 கோடி. நம்மளுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. புரியுதுங்களா? இவர் சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இவர் வசதிக்கு என்ன பண்ணுறாரு, வரக்கூடிய வருவாயை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாரு. இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா, the government has projected its revenue receipt at 3,44,000 crore. போதுங்களா? The state's own revenues constitute 76.67 of the total revenue receipts. அப்போ மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதெல்லாம் சேர்த்து 3,44,575 கோடி. இதில் 67 கோடி எத்தனை பர்சன்டேஜ் வரும்? கணக்கு போட்டுக்கிட்டேன் எல்லாருமே. ஸோ இப்படி ஏராளமான விவரங்கள்லாம் இதில் இருக்குது. தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி இவங்கெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்கள் வந்துட்டு அவர் தங்கம் தென்னரசு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு திராணி இல்லை, எதையும் முன்னெடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிளேம் கேம், அடுத்தவங்க மேலே பழி போடுறதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து இதற்கான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது தாவேக அரசு வந்து 5 ஆண்டுகள் வந்து நீடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால், இதை விட அதிகமான கடன் வந்து தாவேக அரசு வந்து வாங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 13.18 லட்சம் கோடின்னு சொன்னது 20 லட்சம் கோடி வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அவ்வளோ கடன்கள் வந்து வாங்கலை அப்படின்னா நான் பொறுப்புல இருந்து விலகுறேன் அப்படின்னு ஒரு விஷயமும் ஒரு சவாலும் வந்து அவர் விட்டுருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? அதான் கடன் நீ எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், நீ என்ன செய்கிறன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ இபியில் இருக்கக்கூடிய கடன் எடுத்துக்கங்க. இபியில் 3 பிரிச்சுங்க. டான்ஜெட்கோ, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், அந்த துறைக்கு பிறகு டான்ஜெட்கோ, இது டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி 3 பிரித்து தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன கடனே இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. மின் கட்டணத்தை உயர்த்து, அதான் இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த அத்தாரிட்டி சொல்கிறான், எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி சொல்கிறான், உயர்த்துறீங்க அப்படின்னோம்னா நீ கடன் வாங்க வேணாம், கடனையும் கட்டிடலாம், வட்டியும் கட்டிடலாம், உயர்த்து பார்க்கலாம். உயர்த்துனா என்ன ஆகும்? மக்கள் கொதிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா மார்க்கெட்டு வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, மார்க்கெட்டு வேல்யூவோட இவங்களுடைய கைட்லைன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதை நாங்கள் உயர்த்தணும் அப்படின்னா நிறைய ரெவென்யூ வரும்ன்ட்டு. நான் இவங்களுக்கு சவால் விடுறேன், நாளைக்கு காத்தாலேயே போய் இதே மரியா வில்சன் அப்புறம் இந்த சித்திக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விஜய்கிட்ட சொல்லி, முதலமைச்சர் விஜய்கிட்ட சொல்லி, இந்த மார்க்கெட்டு வேல்யூ என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கு அப்படியே டேக்ஸ் கட்டணும், ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டாம்ப் வாங்கி டியூட்டி கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுங்க, ஒரு உத்தரவு பிறப்பிங்க. என்ன வரைக்கும்னு பாருங்கள். உங்களுக்கு ஓட்டு போட்ட மிடில் இன்கமும் ஹையர் மிடில் இன்கம் குரூப்பும் உங்களுக்கு ஆப்பி வச்சிடும். அவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டியை உயர்த்துறீங்க அப்படின்னா
ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ காஸ்ட்லி ஆச்சுட்டோம்னா சொத்து வாங்க மாட்டாங்க யாரும். இப்படி என்ன சொல்கிறாருன்னா அது குறைச்சி காட்டுறதுக்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த சொத்துக்களை வந்துட்டு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன், உயர்த்தலாம்ல, இதையும் உயர்த்து, டிரான்ஸ்போர்ட்டையும் உயர்த்து. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாரு, 78 ரூபா வருது, ஆனால் 25 ரூபா தான் கரெக்ஷன் வருது, செலவு 78 ரூபா ஆகுதுன்னு. லாபத்துக்கு இயங்கணும் அப்படின்றது ஒன்றும் ஒரு மாநில அரசனுடைய நோக்கம் கிடையாது. மக்களுக்கான சேவையை அளிக்கணும். லாபத்தில் தான் இயங்கணும் அப்படின்னோம்னா பஸ் ஃபேரை உயர்த்துரு. புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து 120 ரூபா அப்படின்னோம்னா 360 ரூபான்னு உயர்த்து. 3 மடங்கு லாஸ் ஆகுதுல்ல, உயர்த்து. இங்கேருந்து தஞ்சாவூர் 500 ரூபா 1500 ரூபா உயர்த்து. இங்கேருந்து வந்துட்டு இதுக்கு போனோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 900 ரூபா ஆகுதா, 3000 ரூபாவை உயர்த்து. அப்புறம் ஆட்சியில் இருக்கிறீங்களான்றதை பார்த்துருவோம். ஏதோ இதெல்லாம் தமிழக அரசுக்கு செய்ய தெரியாத இவங்க இருக்காங்க. ரெவன்யூ பட்ஜெட் அழகாக காட்டணும் அப்படின்னோம்னா காட்டிடலாம். மக்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது? புரியுதுங்களா? இவங்க சொல்கிறதுல இருக்கக்கூடிய அந்த புத்தியின்மை, சென்ஸ்லெஸ்னஸ், இதுதான். எல்லாத்துலேயும் விலையை ஏற்றி விட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஆட்சியில். EBயை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு கரண்ட்டை கொண்டு வர தெரியல. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பவர் ஃபெயிலியர். முதல்ல என்ன சொன்னாங்க, வெள்ளாடு, கருப்பாடு, செம்மறி ஆடுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க, நேற்று என்ன பண்ணார் சீஃப் மினிஸ்டரு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய என்ஜினியர்லாம் கூட்டு வச்சுட்டு பேசுகிறார். ஏன் வெள்ளாடு கருப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கிட வேண்டியதானே? ஸோ இந்த நிர்மல்குமார் சொன்னது பொய். அதெல்லாம் கிடையாது. கரண்ட்டு சப்ளை இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை. இது கோடை காலம் அப்படின்றதுனால கன்சம்ஷன் உயர்ந்துருச்சு. அதுக்கேற்ற அளவுக்கு வந்துட்டு உங்ககிட்ட சப்ளை இல்லை. இதான் உண்மை. இதை மாற்றி சொல்கிறாரு உங்களுடைய செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன். இப்படி ஒன்றுத்துலேயும் உண்மை ஒரு இடத்துல இருக்குது, அதை மறைச்சிட்டு மேம்போக்காக போய் பேசிட்டு வராங்க இவங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ 20 லட்ச ரூபா வாங்காத உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா அதான் வழி. சொல்கிறாருல்லப்போ கனிம வளங்கள்லாம் வருவாய் வரணும் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதானே. மணல் கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்துவோம். மணல் மீதான மணலினுடைய விலையை வந்துட்டு அதிகப்படுத்துவோம். இப்போ வெறும் ஒரு 1000 ரூபா லோடு கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு வெளில வைக்கிறான் மணல். அது ரொம்ப நாளாக நடக்குது. நான் சொல்லியிருக்கேன், விஜய்க்கு கொடுத்த புத்தகத்தில் கூட அது இருக்குது, ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற புத்தகத்தில் கூட அது இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல லோடு 15000 ரூபா விற்கிறான். அதே ஒரு லோடு மணலை வந்துட்டு 12000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி விற்றுரு. அரசுக்கு வருவாய் வரும்ல, 1000 12000 ஆகுதுல்ல, அதில் 50000 கோடிக்கு மேலே வருவாய் வரும் அரசுக்கு. செய்ய சொல்லுங்க பார்ப்போம். செய்ய மாட்டாங்க. பொறுத்துறது பாருங்கள். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா எதையுமே விவரம் தெரியாமலே வந்துட்டு பேசிட்டு மாட்டிக்கிட்டவங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அதனால் அள்ளி விட்டாங்க. இப்போ கடைசியில் மாட்டிக்கிட்ட உடனே அதுக்கு எவ்வளோ ஒன்றுத்துக்கும் ஒரு சால்ஜாப்பு சொல்கிறார் இல்லையா, சட்டம் ஒழுங்கு முந்தைய ஆட்சியாளர்கள், சட்டம் ஒழுங்கு போதைப் பொருட்கள் அப்படின்ட்டு. போதைப் பொருள் தடுப்பு யார், போலீஸ் தானே பண்ணணும். இப்போ போலீஸ் உங்கள் கையில் தானே இருக்குது, தடுத்துட வேண்டியது தானே. சிங்கப்பண்ணை என்னாச்சு, சிங்கப்பண்ணுக்கே முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லை, வருது இல்லை. அப்போ இவ்வளோ தான். சரி, இப்போ நீங்கள் இது சொன்ன வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்கிறத விட கையால் ஆகாதவங்களுடைய வெண்ணெய் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். வெண்ணெய்னு சொல்லுவாங்கல்ல, போடா வெண்ணெய்ன்னு, அந்த மாதிரி இது வெண்ணெய் அறிக்கை. அது பல விமர்சனங்களும் வந்து எழுப்பப்படுது சார். அதாவது இப்போ இந்த காமெடிலலாம் வர மாதிரி அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிறைய காமெடிஸ் மீம்ஸ்லாம் இப்போது சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போது இந்த தவேகாவுடைய இந்த ஒரு ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், இந்த மின் கட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மறைக்கிறதுக்காகவும் ஒரு திசை திருப்புறதுக்காக தான் இந்த ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. ஆமாம், அப்படியே போட்டு அதை மறைச்சிட்டு டைவர்ட் பண்ண பார்த்தாரு. இப்போ நடக்கிற சம்பவம் நடக்காது இருக்கா? ஒரே நாளில் 5 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிமினல்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய போலீஸு, இப்போ இருக்கக்கூடிய அரசு மேலே பயம் இல்லைன்னு அர்த்தம். ஈடுபடுறவங்கள வந்துட்டு தாவேகாவினரே இருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாரு தான் முதலமைச்சர் விஜய். என்னாச்சு இந்த தனிநபர் ஒழுக்கம்? என்றைக்குமே கண்டுக்காதையே இருந்துட்டீங்க நீங்கள். எது நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா பாலியல் கொடுமைன்ட்டு. இதே கரூர் சம்பவத்தப்போ அந்த கரூர் மீட்டிங்கில் இருந்த ஒரு பெண்மணி சொன்ன பேட்டி,
அது ரொம்ப வெட்ககரமானது. என் உடம்புல உங்களோட கைப்படாத இடமே கிடையாது அப்படின்னாங்க. பேட்டியில் வந்துச்சு தானே. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? எதையாவது நீங்கள் சொன்னீங்களா? இல்லை உங்களுடைய ரசிகர்களுடைய பெண்கள் பேசுகிற பேச்சுன்னா எதையுமே கண்டுக்காத விட்டுட்டீங்க. ஆனால் அது உண்மையை சொன்ன பொன்ராஜ் அவர்கள் மீது வந்துட்டு வழக்கு. புரியுதுங்களா? அப்போது இவருடைய வேலையே என்ன அப்படின்னோம்னா தப்பித்தல் வாதம்னு சொல்கிறாங்க, எஸ்கேபிசம். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது ஒன்றுத்துலேயும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த இதெல்லாம் எதுவுமே செய்யாத இருக்கிறதுக்கு உங்களால் 1000 ரூபா கொடுக்க முடியுதில்ல. காலை உணவு திட்டத்தை வந்துட்டு அஞ்சாவது வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் அப்படின்னு அது ஸ்டாலின் அஷ்யூர் பண்ணார். அதை செய்ய முடியுதில்ல. ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் சொன்னது ஒன்றுத்தை கூட செய்ய முடியாது. நான் அதான் சொன்னேன் உங்ககிட்ட, இவங்களால எதையுமே செய்ய முடியாதுன்னு ஒரு பேட்டியில் சொன்னேன்னா இல்லையா? இப்போ இந்த வாக்குறுதிகள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? செய்ய முடியாது. இவங்களால பண்ண முடியாது. ரெவன்யூவை கொண்டு வர முடியாது. இவங்களால நினச்ச மாதிரி ஊழலற்ற நிர்வாகம் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, ஊழலற்ற நிர்வாகம் ஆயிப்புன்ட்டு இவருடைய கட்சி எப்படி நடத்துகிறாங்கன்றது சொல்லுங்க. இப்போ இவ்வளோ காலம் பேட்டியெல்லாம் கொடுத்து இவ்வளோலாம் கட்சி கூட்டம்லாம் நடத்துனாங்களா, அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு வாக்காளர் பட்டியல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிங்கள, யார் செலவு பண்ணதுன்றது சொல்லுங்கள். எங்கேருந்து வந்துச்சு பணம்னு சொல்லுங்கள். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் ஒரு கணக்கு கொடுக்கணும். உங்களுடைய கட்சியினுடைய செலவினங்கள் எங்கேருந்து பணம் வந்துச்சு, எவ்வளோ செலவாச்சு, அந்த கணக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஊழலை பற்றி பேசுங்க. இப்போ எம்எல்ஏக்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு சொல்லுவீங்களா நீங்கள்? ஒன்றுமே வேணாம். அவங்களாம் இந்த துறவிகள், அவங்களா எல்லாத்தையும் திறந்துட்டு உங்ககிட்ட வந்து சேர்றது. சரி, இப்போ 2500 ரூபாய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இலவச பேருந்துகளுடைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதுக்கு இந்த வாக்குறுதிகள் வந்து மக்கள் வந்து எப்போ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ கடன்களை வைத்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தான் நீங்களும் சொல்றீங்க. அது இல்லைங்க, ரெவென்யூ வேணுங்க. ரெவென்யூ வேணும். அவர் தான் சொன்னார் ரெவென்யூ வேணும்ட்டு. ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுங்க பார்ப்போம். ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 3-4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி போடுவாங்க. இவ்வளோதான். அதுக்கு தான் இப்போ இந்த அறிக்கை அப்படின்றது. ரெவென்யூ வந்துட்டோம்னா நாங்கள் நிச்சயமாக செய்வோம், அதெல்லாம் விஜய் நல்லாவே செய்வார் அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுட்டு அவங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, விஜய் அண்ணா சொன்னதை செய்வார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3 வருஷம்னா 30 வருஷம் ஆனாலும் நாங்கள் பொறுத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கலப்பி விட்டுவிட்டு இவர் குளிர் காய்வார். அவ்வளோதான். எதுவும் நடக்காது. இப்போ இந்த முதலீடுகள்லாம் இவங்களை நம்பாத மாநிலங்களுக்கு போதில்ல. ஏன் போகுது? யாரை நீங்கள் வந்துட்டு தொழில்துறை அமைச்சராக போட்டீங்க? முன்னாடி டிஆர்பி ராஜா இருந்தபோது எப்படி நடந்துச்சு? இப்போ ஏன் அப்படி நடக்குது? சும்மா எதையும் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கோட்டை கட்டிடலான்னா அப்படி ஒரு சினிமா எடுக்க முடியுமா உங்களால்? ஒன்றும் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு. அதுக்கெல்லாம் எவ்வளோ தொழில்நுட்பம் சார்ந்த மேம்பட்டவர்களை வச்சுக்கிறீங்க. இங்கே மட்டும் ஒரு ஆட்சி நிர்வாகம் அப்படின்றது யாரை வேணாலும் வச்சுக்கிட்டு எது வேணாலும் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? முடியுமா அது? இதே இந்த மரியா வில்சன் யார் இங்கே ஒரு கல்வியாளர், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துடைய ஆள் அவர். அவங்க என்ன பண்ணுறாங்க? மாணவர்கள் எல்லாம் வாங்க, நல்ல தகுதி இருக்குதா, வாங்க சேர்த்துருங்க அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. கேபிடேஷன் ஃபீஸ் கேட்குறதில்ல. அங்கேயிருந்து வந்தவர் தான் இவர். இதுதான் உண்மை. அப்புறம் நீங்கள் என்ன ஏதோ புதுசாக சாதிக்க போகிறதா சொல்கிறீங்க? சாதிக்கிற எண்ணம் இல்லை, அவங்களுக்கு ஏமாத்துகிற நோக்கத்தோடு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதான்.